சிவகாசி சட்டமன்ற தொகுதி ஏப்ரல் 23, 2026ல இங்க வாக்குப்பதிவு நடக்கப் போகுது. அந்த ஒரே ஒரு நாள் தமிழக வெற்றிக் கழகத்தோட எதிர்காலத்தை இந்த தொகுதியில தீர்மானிக்கப் போகுது. வாங்க, ஒரு தேர்தலுக்கு பின்னாடி இருக்கிற வியூகங்களை நாம அலசி ஆராயலாம். இது கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்திலிருந்து வர நேரடி ரிப்போர்ட் மாதிரி இருக்க போகுது. சரி, வாங்க, இதுக்குள்ள நாம இன்னும் ஆழமா போகலாம். முதல்ல சிவகாசியோட அரசியல் களம் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த களத்துல ஜெயிக்கிறதுக்காக டிவிகே போட்டிருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் திட்டத்தை நாம உடைச்சு பார்க்கலாம். அப்போ முதல் கேள்வி, ஏன் சிவகாசி? மத்த தொகுதியெல்லாம் விட்டுட்டு ஏன் இத ஒரு முக்கிய இலக்கா பாக்குறாங்க? டிவிகேவோட பகுப்பாய்வு படி இது எந்த ஒரு கட்சிக்கும் சொந்தமான கோட்டை கிடையாது. இது ஒரு கணிக்க முடியாத ஒரு ரெஸ்ட்லெஸ் தொகுதி. இந்த டைம்லைனை பாருங்களேன், உங்களுக்கே புரியும். சிவகாசி வாக்காளர்கள் வருஷ கணக்கா அவங்க ஆதரவை மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு தடவை தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னொரு தடவை மதிமுக, அப்புறம் அதிமுக, காங்கிரஸ்னு கட்சிகள் மாறி மாறி ஜெயிச்சிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? இங்க இருக்கிற மக்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். இங்கேதான் விஷயமே சுவாரஸ்யமா ஆகுது. போன தேர்தல்ல ஜெயிச்ச காங்கிரஸ் கூட்டணியோட வாக்கு வித்தியாசமும் நாம் தமிழர் கட்சி, அமமுக, மக்கள் நீதி மய்யம் மாதிரி கட்சிகளுக்கு விழுந்த மொத்த எதிர்ப்பு வாக்குகளும் கிட்டத்தட்ட சமமா இருந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய கூட்டம் ரெண்டு முக்கிய திராவிட கட்சிகளையும் வேண்டான்னு சொல்லி ஒரு மாற்று சக்தியை தேடிட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலையற்ற வாக்காளர்களை மனசுல வச்சுக்கிட்டு தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஏப்ரல் 23 தேர்தலை ஒரு ரீசெட் மொமெண்டா, அதாவது எல்லாத்தையும் மாத்தி புதுசா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தருணமா பாக்குது. இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்களுக்கு இவர்தான் சரியான பொருத்தம்னு சொல்லி ஒரு புது வேட்பாளரை அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க வியூகத்தோட மைய புள்ளியே வேட்பாளர் கீர்த்தனா தான். அவங்களோட ப்ரொஃபைல பாருங்க. ஒரு இளம் வேட்பாளர், எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாத ஒரு முகம், முதல் முறையா தேர்தல்ல நிக்கிறாங்க. இது எல்லாமே இப்போ இருக்கிற அரசியலுக்கு நேர் எதிரா இருக்கு. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற தேர்தலுக்கு இவர்தான் சரியான சாய்ஸ்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, ஒரு முக்கியமான கேள்வி. 2,33,000 வாக்காளர்கள் எவ்வளோ பெரிய நம்பர் இல்லையா? இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு தேர்தல் டீம் எப்படி கையாளும்? அதுக்கான முதல் படி முழு தொகுதியையும் ஒரு மேப் மாதிரி பிரிச்சு பார்க்கறது தான். சிவகாசியோட சிக்கலான சமூக அமைப்பை அவங்க வசதிக்காக 6 முக்கியமான புவியியல் மற்றும் மக்கள் சார்ந்த குழுக்களா பிரிச்சுக்கிறாங்க. இந்த டேபிள பாத்தீங்கன்னா அவங்களோட போர்க்கள வரைபடமே நமக்கு தெளிவா புரியும். புறநகர் பகுதியில் இருக்கிற இளைஞர்கள், அப்புறம் பட்டாசு, தீப்பெட்டி தொழிற்சாலைகள்ல வேலை செய்யற தொழிலாளர்கள், இவங்க தான் முதல் டார்கெட். அதே சமயம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வாழ்ற பகுதிகளில் வாக்குப்பதிவை அதிகப்படுத்தணும். தேவர் சமூகத்தினர் அதிகமா இருக்கிற கிராமங்கள்ல இருந்து வர ஒவ்வொரு ஓட்டும் ஒரு போனஸ் மாதிரி பார்க்கப்படுது. அடுத்த கட்டமா வாக்காளர்கள் எங்க இருக்காங்கன்னு மேப் பண்ணியாச்சு. அடுத்தென்ன? அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. இப்ப நாம புவியல்ல இருந்து உளவியலுக்குள்ள போறோம். பிரச்சாரக்குழு மொத்த வாக்காளர்களையும் இந்த 4 பக்கெட்ல போட்டு பாக்குது. உறுதியான கட்சி ஆதரவாளர்களையும் உறுதியான எதிர்க்கட்சி ஆதரவாளர்களையும் விட்டுட்டு நடுவுல இருக்கிற சம்மதிக்க வைக்கக்கூடிய, அணுகக்கூடிய வாக்காளர்களை தேர்தல் நாளுக்குள்ள தங்களோட பக்கம் கொண்டு வர்றதுல தான் முழு கவனத்தையும் செலுத்துறாங்க. அப்போ கீர்த்தனா பிரச்சாரம் யார்கிட்ட நேரடியா பேசுது? முக்கியமா 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற எந்த கட்சிக்கும் நிரந்தரமா ஓட்டு போடாத இளைஞர்கள் கூட்டம், அப்புறம் ஜிஎஸ்டி மாதிரி பொருளாதார பிரச்சனைகளால கோவமா இருக்கிற தொழிலாளர்கள், சின்ன வியாபாரிகள், கூடவே அரசாங்க நலத்திட்டங்களை நம்பி இருந்தாலும் ஒரு புது குரலுக்கு காது கொடுக்க தயாரா இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள். வெற்றிக்கான திறவுகோல் இந்த குழுக்கள் கையில தான் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. இப்போ நாம ஆட்டத்தோட கிளைமேக்ஸுக்கு வரோம். ஒருத்தர் அந்த ஓட்டு போடுற மிஷின் முன்னாடி நிக்கும்போது அந்த கடைசி சில நொடிகள்ல அவங்க மனசுல என்ன ஓடும்? இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது தான் மொத்த வியூகத்தோட ஆணிவேர். ஒவ்வொரு வாக்காளர் மனசுலையும் 2 விதமான ஆட்சி நினைவுகள் இருக்குன்னு பிரச்சாரக்குழு நம்புது. ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க, ஆனா நம்ம தொழில் பிரச்சனையான ஜிஎஸ்டியை தீர்க்கலங்கிற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக மேல ஒரு பழைய பாசம் இருந்தாலும் அதே ஜிஎஸ்டி பிரச்சனை, சில வழக்குகளின் சுமைன்னு ஒரு நெகட்டிவ் இமேஜும் இருக்கு. அவங்க மனசுல வர்ற கேள்வி, நான் ஓட்ட மாட்டி போட்டா என் குடும்பத்துக்கு கிடைக்கிற நலத்திட்டங்கள் நின்னுடுமா? இது ஒருவிதமான பாதுகாப்பு குறித்த பயம். 2வது கேள்வி அவங்க வாழ்வாதாரம் பத்தினது. நம்ம ஊர் தொழில் என்ன ஆகும்? இந்த ஜிஎஸ்டி மாதிரி பிரச்சனைகளை உண்மையிலே யார் சரி பண்ணுவா? இது கோவமும் நிச்சயமற்ற தன்மையும் கலந்த ஒரு கேள்வி. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நான் இந்த புது கட்சிக்கு ஓட்டு போட்டா என் ஓட்டு வீணா போயிடுமா? இந்த பயம்தான் பல தேர்தல்களோட முடிவை மாத்தக்கூடியது. சரி, வாக்காளர் மனநிலை இவ்ளோ சிக்கலா இருக்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் ஏப்ரல் 23ஆம் தேதி எப்படி தங்களோட வெற்றியை அளவிடுவாங்க?
அதுக்கு அவங்க சில நம்பர்ஸை வச்சிருக்காங்க. கட்சிக்குள்ள சில தெளிவான டார்கெட்ஸ் இருக்கு. 12% ஓட்டு வாங்கினா அவங்க ஒரு முக்கியமான மூன்றாவது சக்தியா மாறுவாங்க. அதுவே 15% ஆச்சுன்னா அவங்கள தவிர்த்துட்டு யாரும் முடிவெடுக்க முடியாது, ஒரு கிங் மேக்கர் ஆயிடுவாங்க. ஒருவேளை 20% தொட்டுட்டாங்கன்னா சிவகாசியில பிரதான திராவிட கட்சிகளுக்கு மாற்றான முதல் சக்தியா அவங்க உருவெடுப்பாங்க. ஆனா இந்த மொத்த திட்டத்தையும் தவிடுபொடியாக்குற சில ஆபத்துகளும் இருக்கு. உதாரணமா, பழைய அமமுக ஓட்டுகள்லாம் மொத்தமா அதிமுகவுக்கு போறது, இல்லனா டிவிகேக்கு போடுற ஓட்டு வேஸ்ட்ங்கிற பிரச்சாரம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சு போறது, இது எல்லாமே தேர்தல் அன்னிக்கு தான் தெரியும். அதனால தேர்தல் முடிவுகள் டிவிகேவை 2ல ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஒன்னு, அவங்க இப்போதைக்கு ஒரு சின்ன சக்தியா ஒரு அடையாளத்துக்காக இருப்பாங்க, இல்லனா அந்த பகுதியில் இருக்கிற 2 பெரிய திராவிட கூட்டணிகளுக்கும் நேரடி மாற்று சக்தியா மாறுவாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரே ஒரு தொகுதியில ஒரே ஒரு தேர்தலுக்கான ஒரு கட்சியின் வியூகம். ஆனா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? இதே மாதிரி டேட்டா, மேப்பிங், சைக்காலஜி எல்லாம் வச்சு எல்லா கட்சிகளும் உங்களோட வாக்க வாங்க எப்படி போட்டி போடுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க.